ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி vlogs. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பார்ட்டி லுக்கு இல்லை ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி போகிற மாதிரி saree லுக் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் இந்த saree தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த க்ரீன் கலர் saree அம்மா எடுத்து கொடுத்தது, ஒரு திருவிழாவுக்காக எடுத்து கொடுத்தது. அந்த டைம் வந்து நான் போனிடெயில் தான் போட்டிருந்தேன். அதுவே இந்த சாரிக்கு பக்காவாக சூட்டாச்சு. அது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். These brothers my guys, know that they fly, know that they ride or die. Why they wanna move like that? Where you want gone? Why you want act like that? Why you play hard? சாரியில் தான் நான் அந்த மேக்கப் லுக் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கான ஜுவல்லரியும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜுவல்க்கான ஒரு சாரீ கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். பட் இந்த சாரீ அதுக்கு சூப்பராக சூட் ஆச்சு. இதை வச்சு தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து சாரீ வியர் பண்ணிக்கிறேன். சாரீ வியர் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டியிருக்கேன். நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு, அப்பப்போ டச் விட்டு போகும் கட்டுறது. ப்ளவுஸ் வந்து இந்த மாடல் கொடுத்து ஃபோட்டோ அனுப்பி ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு. கஃப் மட்டும் லைட்டாக மேலே ஏறின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். அதுக்காக லைட்டாக ஒரு சிம்பிள் மேக்கப் போட்டிருந்தேன். அந்த வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். ஒரு வைப்ஸ் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எப்போவுமே நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி ஃபேஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கழுத்துக்கும் கொடுக்கணும். கழுத்துக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எப்பவும் யூஸ் பண்ணுற க்ரீம் லாக்டோகேலமைன் க்ரீம் தான் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மைல்டான ஒரு ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக அப்ளை பண்ணாலும் போதும். நான் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன். இந்த லாக்டோகேலமைன் க்ரீம் மட்டும் போட்டுட்டு போனாலே ஃபேஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன், ரொம்ப போடாதீங்க. ஏன்னா என் ஃபேஸுக்கு இந்த ஃபவுண்டேஷன் சூப்பராக சூட் ஆகும். நிறைய போட்டால் ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுத்து எந்த பக்கம் ரொம்ப டார்க்காக இருக்கோ அங்கே கொஞ்சம் அதிகமான ஃபவுண்டேஷனும், எங்கே டார்க் இல்லாமல் இருக்கோ அங்கே வந்து கொஞ்சம் கம்மியான ஃபவுண்டேஷனும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி மேட்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து கண்ணாடியை பார்த்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா கேமரா பார்த்து பண்ணால் சரியாக அப்ளை ஆச்சா என்னன்னு தெரியல. அதனால் கண்ணாடியை பார்த்து அப்ளை பண்ணி ஃபவுண்டேஷன் ஃபேஸுக்கு நல்லா அப்ளை பண்ணி முடித்ததும் கழுத்துக்குமே போட்டுக்கிறேன். எனக்கு வந்து நெத்தி வந்து ஃபேஸோட மற்ற பக்கத்தை விட டார்க்காக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து அதில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன். இந்த கலருக்கு அந்த பிங்க் கலர் இருக்குல்ல, அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷேடில் தான் ஐ ஷேடோ எடுத்திருக்கேன். ஐ ஷேடோ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போது இதுவுமே கண்ணாடி பார்த்து போட்டுறேன். ரொம்ப டார்க்காலாம் போடல. அடுத்ததாக நம்ம வந்து ஹைலைட்டர் கொடுப்போம்ல, அதுக்குமே நம்ம ஐ ஷேடோவே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி லைட் கலர் இருக்குல்ல, அந்த மாதிரி கலர் எடுத்து நோஸுக்கு, அப்புறமா கன்னத்துக்கு, அப்புறமா நாடின்னு சொல்லுவாங்க, இது என்னன்னு தெரில எங்களுக்கு, நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில, அந்த நாடி பக்கத்துக்கும் நல்லா போட்டுக்கிறேன். நம்ம ஃபேஸில் என்னதை ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த பக்கத்துலலாம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த பக்கத்தை தான் சொல்கிறேன். சீஸா இது பேர் தெரில, ஏதோ ஒன்று அதில் போட்டுட்டு அப்புறமா நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். போட்டாச்சா? அடுத்ததாக எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ரோஸ் கலர் மாதிரி கொடுத்துக்கிறேன். அது வந்து ஓவராக தெரியல, லைட்டாக அது நார்மலாக கேமராவில் பார்க்கும்போது தெரில, அப்புறமா தெரிஞ்சுது. ஐலைனரும் காஜலும் வச்சுக்கிறேன். ஐலைனர் வந்து ரொம்ப திக்காக வைக்கல, லைட் லைனாக தான் வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப திக்காலாம் வராது எனக்கு. முடிச்சுட்டு நாம் இப்போ வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஐப்ரோஸ் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரைட் ஐப்ரோஸ் மாதிரி இருக்கும். அதையும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து லிப் க்ளாஸ் போட்டுக்கிறேன். இது வந்து லிப் பாம் போட்டுக்கிறேன். இது வந்து ஹிமாலயோடது, எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் இது. அதுக்கப்புறமா ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ரெட் கலர் வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது போட்டுக்க வேண்டாம். அப்புறமா சாரீ லுக் அப்படின்றதுனால கொஞ்சம் பெரிய பொட்டாக வச்சுக்கிறேன். அப்போ தான் ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டும். அதனால் பொட்டு வச்சு முடித்ததும் என்னோடய சிக்னேச்சர் பொட்டு, அந்த சின்ன பொட்டு அது மட்டும் வச்சுக்கிறேன். இந்த மேக்கப் ஃபிக்ஸர் மட்டும் எனக்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிக்கிறதா இல்லை அதுக்கப்புறம் அடிக்கிறதான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. சரி, நமக்கு தெரிஞ்ச மாதிரி மேக்கப் முடிஞ்சதுக்கப்புறமா அடிக்கலாம் அப்படின்ட்டு அடித்தாச்சு. நான் எக்ஸ்ட்ரா வேறு எந்த ஹேர் ஸ்டைலுமே பண்ணல. ஒரே ஒரு ஹை போனிடெயில் மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இந்த லுக் பண்ணும்போது என்ன நினச்சேன்னா, போனிடெயில் வந்து சாரீ லுக்குக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது பார்க்கவே ஒரு மாதிரி என்ன சொல்லுச்சு, கொஞ்சம் திமிரு பிடிச்ச பொண்ணு அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அந்த ஜுவல்லரியும் போட்டுட்டேன். ரொம்ப பக்காவாக சூட்டாச்சு. நான் நெக் பீஸ் ஒன்று போட்டிருக்கேன்ல, அதுக்கு மேட்சிங்கான இயரிங்ஸ் தான் போட்டிருக்கேன்.
சூப்பராக ரெடி ஆயாச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். போனிடெயில் வந்து கொஞ்சம் ஹையாக போட்டுக்கோங்க. முடிஞ்சுதா? இது வந்து கோல்டு ஜுவல்லரிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒருவேளை அந்த ஜுவல்லரிக்கு பதிலாக நம்ம கோல்டு வேர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இப்படி தான் இருக்கும். எப்படி பார்த்தாலுமே இந்த லுக் வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். நான் சொன்னது எல்லாமே சிம்பிளான சின்ன சின்ன டிப்ஸ் தான். இதை ஃபாலோ பண்ணி நம்ம ரெடி ஆனாலே சூப்பர் க்ளோயிங்காக ரெடி ஆகிடலாம். எனக்கு இந்த 2 லுக்லேயும், அதாவது அந்த ஜுவல்லரி போட்டும் இந்த ஜுவல்லரி போட்டும், 2லேயுமே எது நல்லா இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷிஃபானி லாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர். These brothers my guys, know that they fly, know that they ride or die. Why they wanna move like that? Where you want going?